அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த திங்கட்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை கண்விழிக்கச் செய்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த திங்கட்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்தில் தேவனுடைய பிறப்பு, அவர் எப்படி எங்கு பிறந்தார், எந்த இடத்தில் பிறந்தார் என்பதை பற்றிய தீர்க்க தரிசன வசனங்களின் நிறைவேறுதலை நாம் படித்தோம். இன்றைக்கும் தொடர்ச்சியாக அந்த தீர்க்க தரிசன வசனங்களின் சத்தியங்களை இன்றைக்கும் நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு அவர் எப்படி பிறந்ததற்கு பின்பு எப்படிப்பட்ட அனுபவங்களை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை எரேமியா 31வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்கு அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கு ராகேலுக்கு பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை இல்லாதது நிமித்தம் அவள் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நிறைவேறும் காலமாக இங்கு மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 18 வசனங்களில் இருந்து நாம் இதை வாசிக்க முடியும். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் மக்களையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகை மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அப்பொழுது நிறைவேறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே வாசித்தோம், ராகேல் தனக்கு பிள்ளை இல்லாது இருப்பதை கண்டு புலம்பினாள் என்று. அதை இங்கு அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். அடுத்த நிறைவேறுதல் என்னவென்றால், ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்தால் அங்கு ஆண்டவருடைய திட்டத்தின் தீர்மானம் எப்படி அங்கு காண்பிக்கப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தை. எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இங்கு எந்த புஸ்தகத்தில் நிறைவேறுகிறது என்றால், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 14-15வது வசனத்திலே இந்த வாசகம் நிறைவேறுகிறது. அவள் எழுந்து இரவிலே பிள்ளையை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அன்பு பிள்ளைகளே, அங்கு ஏரோது ராஜா சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதற்கு பின்பு அந்த கொலை செய்ய வகை தேடுகிறான் என்று தேவதூதனால் மரியாளுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் பிள்ளையை எடுத்துக்கொண்டு சத்திரத்துக்கு செல்லுகிறார். அங்கிருந்து அவர்கள் 2 வயது ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படி கட்டளை ஈடுபோகிறான் என்பதை அறிந்து அங்கிருந்த பிள்ளையை தூக்கி கொண்டு அங்கு
நாசரேத் என்னும் ஊருக்கு அங்கு செல்ல இருக்கிறார். அந்த வாக்கியம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிய முடிகிறது. அடுத்து தீர்க்க தரிசனம் என்னவென்றால், அவர் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு அவர் எப்படி புறப்பட்டு செல்கிறார். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் முடிந்ததற்கு பின்பு அவர் தம்முடைய பணியை ஆரம்பிக்க துவங்குகிறார். எப்படி என்றால், அவர் அங்கிருந்து புறப்பட்டு அங்கே கடந்து செல்லும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வார்த்தை மத்தேயு 11வது அதிகாரம் 10வது வசனத்தில் அங்கு நிறைவேறுகிறது. அதோடு மாத்திரமல்ல, லூக்கா 7வது அதிகாரம் 24வது வசனத்தில் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. மத்தேயு 10:11-10 இப்படி சொல்லுகிறது, அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வேத வாக்கியம் குறிக்கப்பட்டவன் இவன்தான். இங்கு யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் இது. அன்பு பிள்ளைகளே, அடுத்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் தேவனுடைய குமாரன் என்று தீர்மானிக்கப்பட்டது எங்கு என்றால், அங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிற சத்தியம் எசேக்கியேல் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே அங்கு அவருடைய பிறப்பின் தீர்மானம் அங்கு திட்டமாய் சொல்லப்பட்டு இருக்கிறதை அங்கு வாசிக்கிறோம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியம் மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே அங்கே நிறைவேற காணப்படுகிறது. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தார். அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் பெற்று கரையேறும்போது அந்த வார்த்தை உண்டானது இங்கு நிறைவேறப்பட்டு இருக்கிறது. அடுத்து அவர் தன்னுடைய பணியை கலிலேயாவிலே துவங்க ஆரம்பிக்கிறார். இந்த கலிலேயாவிலே தன்னுடைய பணியை துவங்க ஆரம்பிக்கும்போது அங்கே அவர் எப்படி துவங்க ஆரம்பிக்கிறார் என்றால், அங்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம் என்றால், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாராகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை வேதாகமத்தில் எங்கு நிறைவேறுகிறது என்றால், மத்தேயு 4வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு மத்தேயு 4வது அதிகாரம் 13-15 வசனங்கள் வரை இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். இது நிறைவேறின தீர்க்க தரிசனம். மத்தேயு 4வது அதிகாரம் 13-15 வசனங்கள் வரை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளுக்கு இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே அவர் வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சம் உதித்தது என்று
ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறிற்று என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அடுத்து அவர் ஒரு தீர்க்கதரிசியாக அவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அது உபாகம புஸ்தகத்திலே 18வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் அங்கு 15வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு தீர்க்கதரிசி என்று திட்டமாய் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் இங்கு பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, அன்றைக்கும் மோசேயின் மூலமாக நிறைவேறப்பட்டது சொன்னதை இங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்களிலே நாம் இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை அங்கு நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 3, 20, 21, 22. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறு தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றையும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற இந்த வசனமும் அங்கு நிறைவேறப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து அவர் உடைந்த உள்ளங்களுடைய பக்குவத்தை அவர் குணமாக்குகிறார். இதை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏசாயா 61:1 சொல்லுவதை நாம் அங்கு வாசிக்கலாம். ஏசாயா 61:1 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எனக்கு என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் தம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை இங்கு நாம் எந்த இடத்தில் பார்க்கிறோம் என்றால், இது எங்கு நிறைவேறிற்று என்றால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18, 19வது வசனத்திலே இந்த வார்த்தை நிறைவேறப்பட்டு இருக்கிறது என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின நற்செய்தி 4வது அதிகாரம் 18, 19வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, இது ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை லூக்காவின் புஸ்தகத்தில் நிறைவேறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அவர் தன்னுடைய சொந்த ஜனங்களால் அவர் வெறுக்கப்பட்டார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அது எங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 3வது வசனத்திலே அந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம், அவர் எல்லா நிலைகளிலும் பாடுகளை அனுபவித்தார் என்ற தீர்க்க தரிசனம் அங்கு யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் நிறைவேறியதை அங்கு நாம் வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார்,
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அங்கு யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு 9 தீர்க்கதரிசன வசனங்களின் நிறைவேறுதலை 10 தீர்க்கதரிசன வசனங்களின் நிறைவேறுதலை நாம் படித்தோம். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நம்மால் அவர் எப்படி புறக்கணிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த சத்திய வார்த்தைகள் நம்மை ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி வழி நடத்துகிறது என்பதை நாம் யோசித்து அதை ஏற்று அதன்படி நடக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிறப்பின் வர்த்தமானத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். நீர் எங்களுக்காக இந்த லோகத்தில் வந்து என்ன பாடுகளை பட்டீர் என்பதையும், நீர் வந்த சொந்த ஜனங்களாக எங்களால் நீர் புறக்கணிக்கப்பட்டீர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த சத்திய எழுத்துக்கள் எங்களை நிலைப்படுத்தி வேறு எந்த தேவர்கள் எண்ணப்பட்டவர்கள் செய்யாத ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு செய்து காண்பித்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஆதி மக்களைப் போல நாங்கள் உம்மை உதாசீனப்படுத்தாதபடி, உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் மீட்பின் தேவன். உம்மை நம்பி ஜீவிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். கேட்ட வார்த்தைகள் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் கொடுக்க தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.